ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினியாரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஆரி டிசைன் பார்டரை எப்படி ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நம்மளோட சேனலில் ஆரி ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஆரி ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி ஒர்க்குக்கான மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டு சாரியோட ப்ளவுஸ் டிசைன். நெக் ஆல்ரெடி நான் இதுக்கு லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், நெக்கோட டிசைன் அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி அவங்க அதாவது இந்த பார்டரை வந்து ஹைலைட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால பார்டரில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பார்டருக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த பார்டரில் ஒரு நெக்குக்கு பார்டர் கொடுக்குற மாதிரி பீட்ஸு ஃபஸ்ட்டு டபுள் லேயரில் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன், அடுத்து டபுள் லேயரில் சில்க் த்ரெட் கொடுத்துருக்கேன், அதுக்கு அடுத்தது ஒரு லேயர் சுகர் பீட், அதுக்கப்புறமா செயின் ஸ்டோன் 3 லேயர்ஸ்க்கு செயின் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்கிறேன். அகெயின் ஒரு லேயருக்கு சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே 4 mm கோல்டு பீட் கொடுத்துருக்குறேன். இது வந்து யூஸ்வலாக நம்ம ரெடி பண்ணக்கூடிய பார்டர் ரெடி பண்ணக்கூடிய மெத்தட் தான். ஸோ அந்த பார்டர் நம்ம அந்த பட்டு சாரியோட அந்த கோல்டு கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இனி அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு 5 inch விட்த் வர மாதிரி பட்ட ஸ்லீவ் தான். ஸோ அதாவது டபுளாக ஃபோல்ட் பண்ணும்போது 5 inch, டோட்டலாக 10 inch விட்த் வர மாதிரி. ஸோ இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, பர்டிகுலராக இந்த மாங்கா டிசைன், இதில் ஒரு மேங்கோ டிசைன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த மேங்கோ டிசைனை ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் லீஃப் பாருங்க ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்து ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி அந்த மேங்கோ டிசைனில் என்ன பண்ணுறேன், ஸோ கப் ஷேப் சக்கரி லீவ் ஷேப் இருக்குல்ல, ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், இப்படி இல்லைனா க்ளூவும் போட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் ஆல்ரெடி பேசிக் கிளாஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லீஃப்ல க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுன்னு அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சக்கரை மேல வைக்கக்கூடிய ஜர்கான் ஸ்டோன்ஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பட்டன் ஹோல் ஸோ அந்த மாதிரி கலர்ஸாகவும் கிடைக்குது, ஒயிட் கலர் கிடைக்குது, கோல்டு கிடைக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் ஒரு லேயர் சுகர் பீட் பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஆட் அகைன் ஜர்கான் ஸ்டோன் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்டிச்சஸ் ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். அதில் இருக்கக்கூடிய பார்டரை நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். அந்த மேங்கோ ஷேப் மட்டும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரி, அந்த லீஃப் அதுக்கு கீழே வரக்கூடிய லீஃப் எல்லாமே டிசைன் பண்ணிட்டோம். க்ளூ அப்ளை பண்ணி தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற க்ளூ என்ன அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, B7000. ஸோ அந்த சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணி க்ளூ நார்மல் ஃபெவிக்ரில் அதில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே நீங்கள் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். ஆனால் இது நிறைய நீங்கள் வந்து ட்ரேஸ்லாம் எடுத்து டிசைன்ஸ்லாம் போடணும் தேவையில்ல, அதை இருக்கக்கூடிய டிசைனை ஹைலைட். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ கோல்டு பீட் நினைக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவுட்லைன் மாதிரி 4 mm கோல்டு பீட் கொடுத்து ஹைலைட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம சுகர் பீட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை சுற்றி பீகாக்குக்கு வந்து சைடில் மேங்கோ சுற்றி ஃபுல்லாக என்ன பண்ணுறோன்னா, இதில் நான் கன் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐ ஷேப் ஸ்டோன், மல்டி கலர் ஷேட் கொடுக்குற மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்து அந்த ஸ்டோனை இந்த மேங்கோ ஷேப்போட அவுட்லைன் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேறு பீட்ஸ் கூட வச்சு கூட டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து ஷைனிங்காக கிராண்ட் லுக் கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன்.
சில பேர் என்னென்னா இந்த மாதிரி பட்டு சாரீ ப்ளவுசஸ்க்கு நம்ம ஸ்லீவில் வந்து நார்மல் பிளெயின் கிளாத்தில் நீங்கள் டிசைன் பண்ண வேண்டாம், அதில் இருக்கக்கூடிய பார்டரே எங்களுக்கு ஹைலைட் பண்ணி அப்படின்னா கோல்டு ஷேடும் அதில் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஒர்க் பண்ணும்போது ஸோ அந்த ஸ்டோன்ஸு பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டரை எங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் என்ன டிசைன் இருக்கோ அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டிச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அந்த பார்டரை ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நிறைய ஸ்டிச்சர்ஸ் இருக்குது. ஆரி ஒர்க் கிளாஸஸில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் டோட்டலாக 80 ஸ்டிச்சர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் விருப்பமாக இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் பேசிக் கிளாஸில் நம்மளோட யூடியூப் வீடியோஸில் கூட பேசிக் ஸ்டிச்சர்ஸ் நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோஸ் ஆல்சோ பாருங்கள், அது பேசிக் வீடியோஸாக இருக்கும். அட்வான்ஸ் லெவல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லீஃப் டிசைன் கொடுத்துருக்குறோம்ல, ஸோ அந்த லீஃப் டிசைன் அதில் பிரிண்டட் போட்டிருக்கிறத ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். ஸோ ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா யூஸ்வலாக நம்ம வந்து பிளைன் கிளாத்லலாம் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து கோல்டு ஜரி வச்சு அவங்க வந்து பிரிண்டட் டிசைன் போட்டிருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவுட்லைனை ஃபஸ்ட்டு பீட்ஸ் வச்சு அவுட்லைனை வந்து டிசைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபுல்லாகவே எல்லா லீஃபு அந்த ஸ்டெம் மாதிரி வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே பீட்ஸ் வச்சு ஃபஸ்ட் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்பக்கம் நான் ஃபில் பண்ணுறேன். உள்பக்கம் த்ரெட் வச்சு நார்மல் ஃபில்லிங், கிராஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தாப்போ ஸ்டிச் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா மேட் ஃபில்லிங் போட்டுக்கலாம், எந்த ஃபில்லிங் வேணாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஷேப்பை பொறுத்து அந்த ஷேப்புக்கு உள்ள ஃபில்லிங்காக நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாம். பார்டர்ஸ் ஹைலைட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா பட்டு சாரீ ப்ளவுஸ்ன்னு சொல்லும்போது பார்டர்ஸ் வச்சு ஸ்லீவ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு மேங்கோக்கு கீழே பாதி ஷேப் வரைக்கும் நான் பீட்ஸ் கொடுத்துருக்குறேன். இன்னொரு ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த ஹாஃப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே நான் ஃபில்லிங் கொடுக்குறேன் பாருங்கள். இது வந்து நார்மல் ஜஸ்ட்டு ஃப்ளாட் ஃபில்லிங் தான் இதில் நான் கொடுக்குறது. க்ராஸ் ஃபில்லிங் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான். நம்ம க்ராஸ் ஃபில்லிங் மெத்தட் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதுவும் பேசிக் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க்கும் அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த க்ராஸ் ஃபில்லிங் கொடுத்து நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்குறோம்ல, அந்த அவுட்லைனுக்குள்ளேயே கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வர்ற மாதிரி டிசைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லா லீஃபுமே ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து பட்டு சாரீ பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல ஒரு பிங்க் கலர் பட்டு சாரீ தான். ஸோ இதுக்கு வந்து கோல்டு கலருக்கு தவிர வேறு என்ன காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு ஆல்ரெடி நமக்கு சாரியில் பிரிண்டட் டிசைனே கோல்டு தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த லீஃப் மாடலுக்கும் ஃபுல்லாகவே பிங்க் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து மேட் ஃபில்லிங் மாடலில் இந்த ஃபில்லிங் போடுறேன். இது கொஞ்சம் லீஃபோட விட்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதே நேரம் இது பார்த்திங்கன்னா உள்பக்கம் ஒரு மேங்கோ ஷேப் மாடலில் வந்திருக்கு. ஸோ அதனால் இதுக்கு வந்து மேட் ஃபில்லிங் மெத்தட்லேயே நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த மேங்கோ ஷேப்புக்கு கீழே உள்ள ஃபுல்லாக எல்லா லீஃபுக்கும் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஃபில்லிங் ஆல்சோ கொடுத்துருக்குறேன். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது நான் கொடுக்குறது இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை நான் மேங்கோவோட சென்டர் பார்ட்டுக்கும் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மேங்கோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் ஹோல் ஃபில்லிங் போட்டுட்டு எல்லா லீஃபுக்கும் என்ன பண்ணியிருக்கேன், சென்டரில் செயின் ஸ்டோன்ஸ் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பேஸ்ட் மட்டும், அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடல. ஏன்னா வந்து ஆல்ரெடி கீழே வந்து பேஸ்க்கு வந்து த்ரெட் ஃபில்லிங் இருக்கிறதுனால அதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடல, ஜஸ்ட்டு பேஸ்ட் மட்டும்தான் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் ரெகுலராக பார்க்கக்கூடிய எல்லா வியூவர்ஸ்க்கும் தேங்க்யூ. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே, பட்டன் ஹோல் ஃபில்லிங் போட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம வந்து எம்போஸ்டாகவும் கொடுக்கலாம். எம்போஸ்ட் ஃபில்லிங் மெத்தட் வந்து உங்களுக்கு அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சென்டர்லாம் ஒரு லீஃபுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஷேப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே த்ரெட் வச்சே ஃபில் பண்ணுறதுனால சென்டர் பார்ட்டுக்கு வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கிற மாதிரி கோல்டு கர்தானா பீட்ஸ், அதாவது கட் பீட்ஸ் அல்லது டியூப் பீட்ஸ் நம்ம வாங்குவோம்ல, டியூப் பீட்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் ஹாஃப் சைஸ் கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அல்லது கர்தானா பீட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக நான் டாப் ஒரு ஸ்டிச் ஃபில் பண்ணுவோம்ல, அதே மெத்தட்லேயே ஃபுல்லாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அப்படியே போட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ அந்த ஷேப் அப்படியே கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃபில்லிங் ஆல்சோ கேப் இல்லாமல் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து கர்தானா பீட்ஸ் கொடுத்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இனி என்ன பண்ணுறேன்னா, எப்போவுமே நீங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா சுகர் பீட்ஸ் கொடுத்து லீஃபோ என்ன கொடி டிசைன் மாதிரி போட்டிருந்தாலும் அதை சுற்றி டபுள் சைடும் என்ன பண்ணணும்னா ஜரி யூஸ் பண்ணி அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அதோட எஃபெக்ட் வந்து இன்னும் கிளியராக பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ ஃபுல்லாகவே கோல்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன் கொடுத்து ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி கப் ஷேப் சக்கரி எடுத்துருக்கிறேன். ஸோ கப் ஷேப் சக்கரி ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா க்ளூவும் போட்டுக்கலாம். நம்ம வந்து சிங்கிள் சக்கரி வைக்கிறதுனால நான் க்ளூவே போட்டுக்கிறேன். அங்கே எங்கேயா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சக்கரி பேஸ்ட் பண்ணுறேன். சக்கரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சக்கரி மேலே வைக்கக்கூடிய ஜர்கான் ஸ்டோன்ஸ் கிடைக்குது. ஸோ அது வந்து ஜர்கான் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர்ஸாகவும் கிடைக்குது, ஒயிட் கலர் கிடைக்குது, கோல்டு கிடைக்குது. ஸோ நான் இங்கே வந்து ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். சக்கரி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அகெயின் ஜர்கான் ஸ்டோன்ஸும் பேஸ்ட் பண்ணிட்டு நம்மளோட ஸ்லீவ் டிசைன் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு டிசைன் தான். அதில் இருக்கக்கூடிய பார்டரையும் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். அந்த மேங்கோ ஷேப் மட்டும் கொஞ்சம் பெருசாக வர மாதிரியும் அதுக்கு கீழே வரக்கூடிய லீஃப் எல்லாமே டிசைன் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது. அதில் என்ன டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே நீங்கள் ஹைலைட் பண்ணுற மாதிரி பண்ணுறோம். தனியாக நீங்கள் வந்து ட்ரேஸ்லாம் எடுத்து டிசைன்ஸ்லாம் போடணுன்னு தேவையில்ல, அதில் இருக்கக்கூடிய டிசைனை ஹைலைட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.